ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பதே சிறப்பு. இளநீர் குடித்தால் என்ன நன்மை என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இளநீரை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இளநீரை எப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணுன்றதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இளநீரில் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எலக்ட்ரோலைட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட், லோரிக் ஆசிட், அதர் மினரல் சப்ஸ்டன்ஸ். இப்போ இந்த கண்டென்ட் எல்லாம் இருக்குது. இதனால் இது என்னென்ன, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்புறம் எந்த டைமில் இளநீரை நம்ம குடித்தோன்னா இதனுடைய பயன்களை நம்ம கரெக்டாக பெற முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரோலைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பொட்டாசியம், சோடியம், குளோரைட், மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பேட் இதெல்லாம் எலக்ட்ரோலைட்ஸ். பொட்டாசியம் பார்த்திங்கன்னா இதய துடிப்பு சீராக துடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சோடியம் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. குளோரைடு சோடியத்துக்கு கூட ஜாயின் ஆகி உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட் பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. மெக்னீஷியம் இம்யூன் பூஸ்டப்புக்கு யூஸ் ஆகுது. கால்சியம் போனு ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. மினரல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை இப்போ பார்க்க போகிறோம். கால்சியம், காப்பர், அயன், மெக்னீசியம், மேங்கனேஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், செலீனியம், சோடியம், ஜிங்க் இவ்வளோ மினரல்ஸும் ஒரு கப் ஆஃப் இளநீரில் நமக்கு கிடைக்க போகுது. கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா சுகரும் டயட்ரி ஃபைபர்ஸ் 2 தான் இருக்குது. இளநீரோட யூஸஸ் பார்த்தோன்னா மெயினாக டீஹைட்ரேஷனுக்கு மிக முக்கியமான சோர்ஸ் இளநீர் தான். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிறதுக்கும் ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் இளநீர் பயன்படுது. மெயினாக பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ப்ராப்ளத்தையும் நல்லா சரி பண்ணுது. வயிறு எரிச்சல், அல்சர் போன்ற ப்ராப்ளத்துக்கும் நல்லா யூஸ் ஆகுது. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இளநீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு வாமிட்டிங்கு, டீஹைட்ரேஷனு இந்த மாதிரி ரொம்ப சிக்காக இருப்பாங்க. மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மார்னிங்கில். அப்போ அந்த கண்டிஷனில் இளநீர் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த சோர்வுலேருந்து விடுபடலாம். இளநீர் மோஸ்ட்லி சம்மர் சீசனுடைய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னே சொல்லலாம். அப்படி பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நமக்கு சூட்டு கொப்பளம், ப்ரிக்லி ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனுக்கு இன்டர்னலாகவும் நம்ம இளநீர் குடிச்சிக்கிட்டு வெளியவும் அதை அப்ளை பண்ணலாம். இந்தியன் மெடிசன் பார்த்திங்கன்னா ஒரு டானிக் உடைய ப்ரிப்ரேஷன் இருக்குது, யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இளநீரை தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நம்ம மக்கள் ஃபுட்டில் சோடியம் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கண்டிஷனுக்கு வராமல் இருக்க நம்ம இளநீர் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கிட்னியில் செடிமெண்ட் ஆகாமல் சோடியமை வெளியேற்றுறதுக்கு இளநீர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. கிட்னி ஸ்டோனு, ஈட்டு இதெல்லாமே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இளநீரை யூஸ் பண்ணலாம். இப்போ ஆல்கஹால் ட்ரிங்கிங் பர்சன் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அடுத்த நாள் எழுந்து பார்த்திங்கன்னா ஹெட்டேக் இருக்கும், ரொம்ப டீஹைட்ரேஷனாக, உடம்பு ரொம்ப வீக்னஸாக இருக்கும். அந்த கண்டிஷனில் அவங்க மார்னிங்கில் இளநீரை ஒரு 1 or 2 எடுத்தாங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக்குது. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை மெயின்டைன் பண்ணுது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குது. கிட்னி ஸ்டோன் வராமையும் தடுக்குது. உடம்புல இருக்கிற கெட்ட டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இளநீரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோ ஏன் போடுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த யூடியூப் சேனலோட எய்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த யூடியூப் சேனலுடைய எய்ம் பார்த்திங்கன்னா வருமுன் காப்பதே சிறப்பு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா எந்த ஒரு வியாதியும் நம்ம உடம்புக்குள்ளே வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும், டைமுக்கு சாப்பிட்ணும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம். சாப்பாடு எல்லோரும் ஓரளவுக்கு எல்லோரும் சாப்பிட்றாங்க டைமுக்கு. பட் ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தோன்னா யாருமே எதுவுமே சாப்பிட்றது கிடையாது மோஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ லாஸ்ட்டாக என்னுடைய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னோடய பேஷண்ட்டுக்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன் இந்த கொஸ்டினை, உங்கள் குட்டியும் கேட்குறேன். லாஸ்ட்டாக எப்போ ஃப்ரூட் சாப்பிட்டீங்க, என்ன ஃப்ரூட் சாப்பிட்டீங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றீங்க? இந்த கேள்வி என்னுடைய பேஷண்ட்டிட்ட கேட்டேன்.
பேஷண்ட் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒவ்வொருத்தர் ஃப்ரூட்ஸா அது வாங்குறதுக்கு எங்ககிட்ட எங்கே சார் பைசா இருக்குது, ஒழுங்காக சாப்பாடு சாப்பிட்டோமா போனோமா அதுக்கே வழி இல்லாமல் டெய்லி வேலை போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் ஃப்ரூட் சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்டீங்க? பனானா, வாழைப்பழம் சாப்பிட்டேன் சார். வேறு? அவ்வளோதான் சார், வேறு எங்கே வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் ஒருத்தர் இல்லைன்னா பனானா. அப்போ பனானா தவிர மீதி சத்தெல்லாம் எப்படி உடம்புக்கு வரும்? ஃப்ரூட்ஸில் இருக்கிற எனர்ஜியெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்? வாழைப்பழத்தை தவிர மற்ற பழத்தெல்லாம் யார் எப்போ சாப்பிடுவா? எப்படி சாப்பிடுவாங்க? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரியவங்க தான் வாங்கிட்டு வந்து தரணும். எப்போ வாங்கிட்டு வந்து தருவாங்க? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் மட்டும்தான் பழத்தை வாங்கிட்டு வந்து அடுக்குறாங்க. சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப வாங்கிட்டு வந்து தரல, பெட்டில் படுத்துட்டு இருக்கிறப்ப வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவரால் அப்போ சாப்பிட முடியுமா? முடியாது. வர்றதுக்கு முன்னாடியே ஒழுங்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா அவங்களுக்கான எனர்ஜி வந்து கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறை யாரும் செய்ய வேண்டாம். பழங்களையும் உணவு பழக்கங்களோடு சேர்த்து உண்ணவும். வருமுன் காப்பதே சிறப்பு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் சிம்பிள் வரும். பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.